அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜய் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள QR கோடுடன் கூடிய அனுமதி சீட்டு கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 10 மணிக்கு முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கிறார். 5000 பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இன்று காலை 10 மணிக்கு முதலமைச்சராக விஜய் பதவியேற்கிறார். அதற்கான ஏற்பாடுகளானது நடைபெற்று வருகிறது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்பதால் பதவியேற்பு விழா நடைபெறும் நேரு உள் விளையாட்டரங்கை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சராக இன்று காலை 10 மணிக்கு விஜய் பதவியேற்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, வணக்கம். கிட்டத்தட்ட 6 நாட்கள் நீண்ட அரசியல் பரபரப்பு, அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அரசியல் பரபரப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது வைக்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். கிட்டத்தட்ட 69 ஆண்டு காலத்தில் தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம், ஒரு புதிய சக்தி 59 ஆண்டுகளுக்கு பிறகாக தற்பொழுது தமிழக அரசியலில் கோலோச்சப் போகிறார். புதிய முதலமைச்சராக, நாட்டினுடைய 18வது முதலமைச்சராக விஜய் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய விஜயனுடைய நீலாங்கரை இல்லத்தில் இருக்கிறோம். இன்னும் சில மணி நேரங்களில் இது முதலமைச்சரின் இல்லமாக மாற இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நீண்ட போராட்டம் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் என்பது வெளியாகியிருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்குமே 108 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்று பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் என்பது இருந்தது. கிட்டத்தட்ட 4 முறை ஆளுநரை சந்தித்து தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று விஜய் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டு அதன் பின்பு ஒவ்வொரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய ஆதரவை அவர்கள் பெற்றிருந்தார்கள். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல விடுதலை சிறுத்தைகள், IUML உட்பட அந்த கட்சிகளினுடைய ஆதரவோடு 120 ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த 120 இடங்களை பெற்று தற்பொழுது தமிழகத்தின் 18வது முதலமைச்சராக அரியணையில் ஏறுகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு நேரு ஸ்டேடியம் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. அதே போல நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கும் பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ரசிகர்கள் அனைவரும் வரக்கூடும் என்பதற்காக போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து அதற்கான கயிறுகள் எல்லாம் கட்டி அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கான்வாய் உள்ளிட்டவைகள்லாம் சரியாக 9:15 மணிக்கு அவர் புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது விஜய் அவர்களுடைய இல்லத்திற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் விஜயோடு ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இன்றைக்கு எத்தனை அமைச்சர்கள் பதவியேற்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு விரிவான தகவல் கிடைக்கக்கூடும். நீலாங்கரையிலிருந்து அவர் புறப்பட்டு நேரு ஸ்டேடியம் சென்று அங்கு பதவியேற்ற பின்பு அவர் பட்டினம்பாக்கம் இல்லம் வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு வருகிறார், தலைமைச் செயலகம் செல்கிறாரா என்பதெல்லாம் நமக்கு முறையாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பதவியேற்பு விழாவில் மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி நேரடியாக பங்கேற்கிறார். கிட்டத்தட்ட அவர் 8:53 மணிக்கு அவர் சென்னை இறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவர் விழாவில் பங்கேற்ற பிறகு மீண்டும் டெல்லி செல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு நாள் ஜோசப் விஜய் எனும் நாள் என்று ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களாக இருக்கட்டும் அல்லது அவருடைய ரசிகர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் என ஒட்டுமொத்தமான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை தான் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ராகுல் அவர்கள் நேரலையாக காண்பிக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். விஜய் அவர்களுடைய இல்லத்திற்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கிருந்து புறப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், விஜயின் பதவியேற்பு விழாவை காண 20 இடங்களில் LED அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த இடங்கள்ல இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு?
மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் மாநகராட்சி சார்பாக இந்த எல்இடி திரைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்இடி திரைகளை பொறுத்த வரைக்குமே மாநகராட்சியை பொறுத்த வரைக்குமே விஜய் அவர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த சூழல் என்னென்னா மக்கள் அதிக அளவில் நேரு ஸ்டேடியம் முன்பு குவியாமல் இருப்பதற்கு தடுப்பதற்காக மாநகராட்சி இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் பேருந்து நிலையம், அதே போல் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் இந்த 20 எல்இடி திரைகள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வரக்கூடிய மக்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அங்கங்கு பாதுகாப்புக்காக போலீசார் போடப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் ஒரு குவியலாக மக்கள் குவியக்கூடாது என்பதற்காக மாநகராட்சியினுடைய நடவடிக்கையாக 20 இடங்களில் எல்இடி திரை அமைக்கப்பட்டு விஜய் அவர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த நிகழ்வை அவர்கள் நேரடியாக காண்பதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், எத்தனை மணிக்கு விஜய் இல்லத்திலிருந்து கிளம்புகிறார்? உத்தேச பட்டியல், அமைச்சர்களுடைய உத்தேச பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கின்றனர்? ஒட்டுமொத்தமாக இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்று சொல்லலாம் ராஜலட்சுமி. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யார் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது. குறிப்பாக அதில் உத்தேசமாக பல பட்டியல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வ பட்டியல் வெளியானால் மட்டுமே நம் இதை அமைச்சர்களாக இவர்கள் பதவி ஏற்கிறார்கள் என்பதை நாம் சொல்ல முடியும். குறிப்பாக இந்த அமைச்சரவை பட்டியலை பொறுத்த வரைக்குமே செங்கோட்டையன் நிச்சயமாக இருப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல அருண்ராஜ், சிடி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர்களும் இடம்பெறுவார்கள். அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஆனால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக முக்கியமாக எதிர்பார்ப்பு எகிரியிருக்கக்கூடிய ஒரு நபர் தற்காலிக சபாநாயகர் யார், அதே போல பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்ட பிறகு சபாநாயகராக யார் அமரப்போகிறார். ஏனென்றால் சட்டப்பேரவையை வழிநடத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் என்பது சபாநாயகர். அவருடைய இடத்தை யார் நிரப்பப் போகிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய இத்தனை கேள்விகளுக்குமான பதில் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே ஒட்டுமொத்தமான அமைச்சரவையும் இடம்பெறுவார்களா, ஒட்டுமொத்த அமைச்சர்களுமே பதவியேற்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். கிட்டத்தட்ட 8 பேர் மட்டுமே இந்த பதவியேற்பு பங்கேற்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனால் ஒட்டுமொத்தமாக யார் யார் என்ற எந்த உத்தேச பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதில் அருண்ராஜ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இடம்பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, தற்போதைய கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். The Chennai Silks in Mega Summer Sale.